புரட்சி தலைவி, இரும்பு மனுஷி அப்படின்னு பலராலும் கொண்டாடப்பட்ட மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடைய 77வது பிறந்த நாள் இன்னைக்கு. கட்சி பேதமில்லாமல் அவருடைய ஆளுமை திறனையும் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பலரும் கொண்டாடி இருக்காங்க. இன்னைக்கு அவருடைய 77வது பிறந்த நாளில் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லாமல் அம்மாவால் வளர்க்கப்பட்டவங்க தான் ஜெயலலிதா. படிப்புலையும் பல விஷயங்கள்லையும் மிகப்பெரிய ஆளுமையாக சிறந்து விளங்கினாங்க. அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளார உள்ளே வந்தாங்க. ஆனால் நடிகையாக அவங்க செஞ்ச சாதனை அப்படிங்கிறது இன்றளவும் யாராலும் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாவுக்கு திரைத்துறையில் பக்கபலமாக இருந்தாங்க. 1982 அதிமுகவில் உறுப்பினரானாங்க ஜெயலலிதா. அதே வருஷம் அந்த கட்சியுடைய மாநாட்டில் பெண்ணின் பெருமை அப்படிங்கிற பெயரில் அவர் ஆற்றிய கன்னி உரை தான் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா மேலே அரசியல் பிடிமானமும் ஈர்ப்பும் வர முக்கிய காரணமாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா ஜெயலலிதாவுடைய அந்த கன்னி பேச்சுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அடுத்த ஆண்டே ஜெயலலிதாவை தேடி வந்துச்சு. அதுக்கு அடுத்த ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினரானார். 1984 89 வரைக்கும் அந்த பதவியில் இருந்தவரை இடையில நேரிட்ட எம்ஜிஆருடைய மரணம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. அதாவது எம்ஜிஆருடைய மறைவுக்கு அப்புறமா அதிமுக 2 அணிகளாக உடைஞ்சது. எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு அணியும், ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியுமா பிரிந்த கட்சி அடுத்து சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக தோல்வியை சந்திச்சுது. இதனால் ஜானகி அந்த கட்சியிலிருந்து ஒதுங்கி கொள்ள மறுபடியும் அதிமுக கட்சியும் சின்னமும் ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டில் அந்த நொடி பொழுதுலேருந்து விஸ்வரூபம் எடுக்க தொடங்கினாங்க ஜெயலலிதா. 1989 மார்ச் 25 அன்னைக்கு தமிழக சட்டசபையில் நடந்த வரலாறு காணாத வன்முறை சம்பவத்துக்கு அப்புறமா பெருத்த அவமானத்தோட இனி இந்த அவைக்குள்ளார முதல்வராக தான் நுழைவேன் அப்படின்னு சபதத்தோட வெளியே போனாங்க. எண்ணி 2 வருஷத்தில் அந்த சபதத்தை நிறைவேற்றி 1991 தன்னுடைய 43வது வயதில் முதல் முறையாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றாங்க. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற மிக இள வயது முதல்வர் ஜெயலலிதா அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த தேர்தல்களில் பல வெற்றி தோல்விகளை அடுத்தடுத்து ஜெயலலிதா எதிர்கொண்டாங்க. அவங்களுக்கு ஊழல் வழக்குகளும் தொடர்ந்து வந்துச்சு. ஆனால் தமிழக அரசியலிருந்து விலக்க முடியாத மாபெரும் சக்தியாக இருந்தாங்க. 2014 மக்களவைத் தேர்தலில் பெருமளவில் தனிச்சு நின்று மாநிலத்துடைய 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளை வெற்றி காட்டி நாட்டினுடைய 3வது பெருங்கட்சியாக அதிமுகவை அமர்த்தியது ஜெயலலிதாவுடைய மகத்தான சாதனைகளில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப அரசியலுக்கு எதிரானவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஜெயலலிதா தன்னுடைய குடும்ப உறவுகளிலிருந்து முற்றிலுமாக விலகிதான் இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜெயலலிதா பிறப்பினால் ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் திராவிட கட்சி கொள்கைகளை கட்டி காப்பாற்ற கட்சியை தான் அவர் பின்னால் காக்க நேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு முரண் அப்படின்னு தான் சொல்லணும். வெகுஜன திட்டங்கள் அப்படிங்கிற பெயரில் மேட்டிமைவாதிகளால் கிண்டலடிக்கப்பட்ட பல மக்கள் நலத்திட்டங்களை தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டு அறிமுகப்படுத்துனதில் ஜெயலலிதாவுடைய பங்கு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லணும். 1948 பிப்ரவரி 24 அன்னைக்கு மைசூர் மாண்டியாவில் பிறந்த ஜெயலலிதா தன்னுடைய 68வது வயசில் டிசம்பர் 5, 2016 விடை பெற்று கொண்டார். தமிழக மக்கள் பலருமே அவர் அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க, அம்மாவையே பார்த்தாங்க. குறிப்பாக தமிழக பெண்களில் பெரும் பகுதியினர் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவரை ஒரு பெண் சக்தியுடைய அடையாளமாக தான் பார்த்தாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தமிழக அரசியலில் ஏற்பட்ட வெற்றுமும் அவருடைய ஆளுமைக்கும் இன்னொரு ஆள் பிறக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.